ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. இந்த ஆவணி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகுது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல கிரகங்களுடைய நிலையை பார்க்கணும். கிரகங்கள் பார்த்திங்கன்னா 6ல் குரு இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. தொழில் மேன்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எந்த பிரச்சனையும், அதாவது அதிகாரிகளுடைய தொல்லை, கூட வேலை பார்க்கறவங்களுடைய இம்சை இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் விளங்க போகிறது. அதனால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ பண வரவு அற்புதமாக இருக்க போகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ல் ராகு இருக்கிறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. சுப நிகழ்ச்சிகளுக்கு, நீங்கள் வெளியார் நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. மற்றபடி செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவாகத்தான் இருக்க போகிறது. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல சக மாணவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியன் பலம் பெற்றிருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி 7ல் சுக்கிரன் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க. உங்களுக்கு 5 குடையவன் 7 இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பில் ஈடுபாடில் செயல்பட இருந்து அதிலிருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி புதுசாக தொழில் துவங்கணுன்னா தொழில் துவங்கலாம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழில் நல்ல கடன் உடனே வாங்கி நல்லா சிறப்பாக தொழிலை ஆரம்பிப்பீங்க. நல்லா சிறப்பாக செல்லும். நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும், நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, தனியார் துறையில் முயற்சி பண்ணாலும் சரி சிறப்பாக இருக்குங்க. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார். 10 குடையவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு நல்ல நிலையில் 7ஆம் இடத்துல இருக்கிறது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை, சினிமா துறை, தொலைக்காட்சி பிரிவு, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஆசிரியர், அதே நேரத்தில் ஜோதிடர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நிலை. ஆன்மீகத்தில் பணியாற்றுபவர்கள், ஆலய வழிபாடுகள் செய்பவர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக